வச்சிருக்கேன். படிக்க வச்சு ஒரு நல்ல காலேஜ்ல சேர்த்திருக்கேன். அவனுக்கு பின்னாடி எதிர்காலத்துல நல்லா வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அதனால தான் நான் ஆடிக்கிறேன். எனக்கு 2 பசங்க நீங்க பாத்துறீங்களா? இந்த பையன் யார் அடிச்சு பொறி கலந்து பூமி கண்ணுக்கு தெரியும். அவங்க அண்ணன் அவங்க அப்பா இன்னொரு பையன் நீங்க பாத்துறீங்களா? எல்லாருக்கும் ஒரு வழினா அவனுக்கு ஒரு தனி வழி. அவனுக்கு சரின்னு பண்ணா தப்பா இருந்தாலும் சரியா பண்ணுவான். அவன் பயத்துக்கு போடலாம்டா. நீங்க பெரிய பெரிய ஆளா வரணும் வாழ்க்கையில. போதுப்பா நீ போட்ட பாக்கைக்கு எல்லாரும் வந்து தெரியுங்களா? தம்பி காலேஜ் வந்தாச்சு. அப்புறம் என்ன ஜாலியா இருக்க வேண்டியதான். காலேஜ்லாம் வந்துட்டேன். நான் படிக்க போனேன். வாங்கின போனேன். தம்பி அர்னால்டு வராரு. என்ன எதுன்னு கேட்குவான். தம்பி தம்பி இல்லையா? மறந்துட்டியா? இன்னைக்கு மட்டுமா? 6 வருஷமா? காலமுள்ள சாமி கொஞ்சம் தனியா பேசு. ஆமா என்ன தனியா வர சிங்கிளா? சிங்க தண்ணி கூட்டமா பார்த்ததே இல்லையா? கொஞ்சம் இங்க போற சிங்க காலேஜ் வந்துச்சு. கல்யாணமா நான் காலேஜ் போகிறேன் வரேங்க. என்னண்ணா தம்பி காலேஜுக்கு படிக்க போனால் மட்டும் என்ன கூப்பிட்டாத. படிப்புக்கு நம்மளுக்கு ரொம்ப தூரம். படிக்க போட்டா நீ மட்டும் கிளம்பு. நான் காலேஜுக்கு போய் பெரிய டாக்டர் வரேன். தம்பி நீ படிக்க இன்ஜினியரிங் காலேஜ். அது இன்ஜினியர் தான் டாக்டர்லாம் ஆக முடியாது. தம்பி என்ன தம்பி போன் ஒண்ணு திரும்பி வட்ட படிச்சு பார்த்தேன். தம்பி டான்ஸ் எல்லாம் போதும். பத்தியா காலேஜுக்கு போகாம இருந்தா இவ்வளவு ஜாலியா இருக்குது. இப்போ இவங்க மாதிரி நம்மளும் ஜாலியா இருக்கலாம். என்ன லவ்வா? இல்ல இல்ல தம்பி எனக்குன்னு ஒரு பொண்ணு இதுக்கு அப்புறம் பழக போறதில்ல. ஏற்கனவே ஒரு பொண்ணு ஆளாகி ரெடியா தான் இருப்பான். பார்க்க வேண்டியது மட்டும்தான் பேரண்ட்ஸ். ஆனா அவன் எங்க எப்போ எப்படி வருவான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வருவாங்க கரெக்டா வருவான். தம்பி என்ன பொண்ணு கட்டி
கல்யாணம் கட்ட போறேன். அண்ணா நல்லா யோசிச்சா சொல்றீங்களா? ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். உன் பேச்ச நீயே கேட்க மாட்டேன். அந்த பொண்ணு எப்படிதான் கேட்க போதும்? நீங்க பாக்குறதுக்கு கருப்பா பயங்கரமா இருக்கீங்க. அது பயங்கரமா கருப்பா இருக்கு. எப்படிதான் விட்டு கற்பனை பண்ணீங்க தெரியல. நம்ம எதுனாலும் இந்த உலக நம்மளை உடனே விட்டு பார்க்கணும். நாட்டுக்காக நம்ம ஆனா நம்ம சொன்ன 4 பேருக்கு பெரியப்பா அது பெரியப்பா. அந்த பொண்ணு வந்தாச்சு, பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு வந்த உடனே நம்ம லவ் சொல்ல வேண்டியதுதான். பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணா உங்களுக்கு தான் பண்ணுவாங்க. பார்த்தாலே பிடிக்கிற இந்த மாதிரி பசங்களெல்லாம் பார்த்தவொடனே பிடிக்காது. பார்க்கத்தான் பிடிக்கும். சரி, இதுக்கப்புறம் மொக்கப்பட்டா இவங்க தாங்க மாட்டாங்க. நம்ம ஒரு டூயர் தருவோமே, அதுக்காக தான் இவங்க வெயிட் பண்ணாங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு உண்மையை சொல்லணும். சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐயோ, நேற்று சம்மத பார்த்தோன்னே அவ கோச்சிங்ல போயிட்டாலும் இதுக்கப்புறம் நம்மளுக்கு கரெக்ட் ஆகாதோ. இன்னைக்கு வர அவள கரெக்ட் பண்ணுறேன். கையை வைங்க. எங்க அப்பா சொல்லணும். உங்க அப்பா சொல்ற அப்படிதான் கேட்டீங்களா? கேக்குறவா? உங்க அப்பா நான் பொண்ணு கேக்குறேன். அப்பா வீட்டுக்கு போற வழிக்கு தானா? ஆமா, உங்க அப்பா வீட்டுக்கு போற வழி ரொம்ப தூரம் இருக்கும் போது. இந்த குறைக்கு பொம்பளை இருந்து அழகா கிட்ட தம்பி, பார்த்தா பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கிற. உங்களை பார்த்தா தான் எதிர் வீட்டு மாமா மாதிரி இருக்கிறீங்க. சின்ன போறாதீங்க. இதெல்லாம் நாங்க பழைய வசதியே பார்த்தாச்சு. தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன தம்பி சொல்லுப்பா. உங்க பொண்ணு அனுஷ்காவா? பொண்ணு அனுஷ்காவா? உங்க பொண்ணு அனுஷ்காவா? நான் லவ் பண்றேன். அனுஷ்கா யாரையும் லவ் பண்ண மாட்டாமா. போன வாரமே கல்யாணம் நிச்சயம். வர கல்யாணம் நடக்க போதுப்பா. அண்ணா, என்ன மன்னிச்சிருங்க. பத்திரமெல்லாம் பேசுறேன். இப்ப நீ முழுசாளுக்குள்ள வந்துட்ட. ஆத்தாளுக்கு கூட பேசுறதுக்கு கௌரவம் போயிடும். சொல்லிதான் கேட்டேன். அப்படி இப்படி ஆசிரியர் பண்ணி விடலாம் நினைச்சேன். வெட்டி கொண்டே விடுவாங்க. பண்ண தப்புல பெரிய தப்பு என்ன தெரியுமா? நான் லவ் பண்ணதுல தப்பு பண்ணல. என்ன லவ் பண்ணிருக்கணும். ஆனா நான் ஒன்ன லவ் பண்ண. ஆமா தம்பி, ஓர மொக்க போடாத. என் மாப்பிள்ள வர நேராச்சு. கிளம்பு கிளம்பு.